ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நாம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேயே நடக்கிற 44வது சதுரங்க போட்டியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலே நடக்கிறதுனால இதை கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு குட்டி விசிட் போட்டுட்டு வந்துடுவோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். டைம் வேறு இது தமிழ்நாட்டில் நடக்குது அப்படிங்கிறதுனால போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பேனர், ஒரே கட் அவுட். அதாவது பஸ் ஸ்டாண்டை கூடவே செஸ் போர்டாக மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக டஸ்ட்பின் வேறு வச்சுருக்காங்க. எல்லாமே பார்க்குறவங்களுக்கு பிரமிப்பாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கூட வியப்பாகவே இருக்குது. நம்ம போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா, நம்ம மகாபலிபுரத்தை ரீச் ஆகும் முன்னாடியே ஒரு டேர்னிங்லே ஒரு சிற்ப சிலை ஒன்று வச்சுருக்காங்க. அது நல்லாவே இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு வழியாக விசிட் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம விசிட் பண்ண வேண்டிய இடம் வேறு, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படியெல்லாம் அதோடு வந்திருக்கேன், பெரிய கனவுகளோட. அங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி ஃபுல்லாகவே ஒரே கட் அவுட். அது மட்டும் இல்லாமல் ஒரு சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பஸ்ஸஸ், அதுவும் ஃப்ரீ பஸ்ஸஸ் சென்னையிலேருந்து. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா போலீஸ்கார் தான். யாரை பார்த்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். தாண்டிட்டு எந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம் என்ட்ரன்ஸ், எப்படி உள்ளே போகிறது என்பது ஒன்றுமே புரியலை. ஸோ நம்ம போலீஸ்காரங்கள்ட்டே கேட்டுட்டு எந்த பக்கம் போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிச்சுட்டு உள்ளே போனோம் அப்படின்னா, அவங்க ஒரு பாஸ் கேட்பாங்க. பாஸுங்கிற நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, விஏபிஸ் எல்லாருமே தனித்தனியாக இருக்குது. நீங்கள் இப்போ பப்ளிக்காக வெளியேந்து உள்ளே போய் போட்டியை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஆன்லைனில் போயிட்டு அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் வந்த பிறகு ஒரு 72 ஹவர்ஸ்க்குள்ளாடியே உங்களுக்கு ஒரு QR கோடு வரும். அதுதான் நீங்கள் பப்ளிக்காக வெளியேந்து உள்ளே போகிறவங்களுக்கான டிக்கெட்ஸ். இதை நீங்கள் கேட்டில் காமிச்சிட்டு நீங்கள் ஃபர்தராக உள்ளே போய்க்கலாம். என்ட்ரானதுமே QR கோடை காமிச்சிட்டு ஒரு ரிஸ்ட்பேண்ட் ஒன்று கொடுப்பாங்க. அது இருந்தால் தான் மட்டுமே தான் செஸ் நடக்கிற பிளேஸுக்கு அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி கிரவுண்டாகவே இருக்கும். நல்ல க்ரீனிஷாக, எங்கே பார்த்தாலும் ஒரே கட் அவுட். தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கலாச்சாரத்தை எங்கே பார்த்தாலும் ஒரு கட் அவுட்டில் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இதை தாண்டியும் நீங்கள் உள்ள செஸ் போர்ட் ப்ளே பண்ணுற இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மொபைல் ஃபோன் ஆக்சசரிஸ் எதுவுமே அலோவ் கிடையாது. ஒன்லி வாட்டர் பாட்டில் மட்டும்தான் அலோட். ஸோ ஒரு பேட் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்ணுறதா எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அவுட்டர் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. பார்த்துட்டு நம்ம செஸ் ப்ளே பண்ணுற இடத்துக்கு போயிட்டோம். அங்கே போனீங்க அப்படின்னா ஒரு 4 டீமாக உட்காந்துருந்தாங்க. நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸில் உட்காந்து தான் பார்க்க முடியும். ஆனால் வீடியோ கவரேஜ்லாம் நாட்டலோடுங்க. அப்புறம் ஆட்டோ ரிக்ஷா வேறு ஃபோட்டோ ஷூட்டுக்காகவே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு ஃபோட்டோ பைத்தியம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் ஃபாரினர்ஸ் வேறு. மட்டும் இல்லாமல் ஒரு பிரம்மாண்ட LED ஸ்க்ரீனில் நம்மளோட செஸ் ஆனந்தம் சார் AR ரஹ்மான் சார் கம்போஸ் பண்ண அந்த செஸ் ஆனந்தம் வேற போட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு, பொங்கல். அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலுமே ஒரு தமிழ் கலாச்சாரம் தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு அது மட்டும் இல்லாமல்
ஸ்பெஷல் விஐபிஸ்க்கு எல்லாமே தனித்தனி ரூம் எல்லாமே இருக்குது. பட் ஓவரால் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் செம்மையாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது வேறு லெவலுங்க. ஒரு புதுசாக ஒரு பிளேஸ் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொதுவாகவே நம்ம தேடுறது வந்து ஃபுட்டை பற்றி தான். இங்கே வந்து ஒரு ஃபுட் கோர்ட் வந்து பெருசாக செம்மையாக டெக்கரேட் பண்ணியெல்லாம் வந்து செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரைஸ் தான் கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே அதிகம். ஏன்னா நான் தெரியாதவங்க ஒரு திங்ஸ் வாங்கி ரொம்ப அனுபவப்பட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக புதுசாக ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டான வேறு கண்ட்ரி ஃபுட் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்டுக்கலாம். இந்திய பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த 44வது சதுரங்க போட்டியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் நடக்குது. ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்று நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும் என்று எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங் டிங்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் புதுசாக ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன்.